الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم متى نصر الله ألا إن نصر الله قريب صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிவந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய மார்க்கமாக இருக்கின்ற இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முந்தைய வரலாறுகளை நாம் படிக்கும் பொழுது ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மார்க்கம் பல சூழ்நிலைகளிலும் பல காலங்களிலும் பல்வேறு சோதனைகளுக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும். நம்முடைய காலத்தில் மட்டுமல்ல, நமக்கு முந்தைய காலத்திலேயும் நம்முடைய முன்னோர்கள் இந்த மார்க்கத்தை தழுவி வாழ்ந்த காலத்திலேயும் அவர்களும் பல்வேறு சிரமங்களுக்கு, சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை வரலாறு மிக அழுத்தமாகவே பதிவு செய்து வைத்திருக்கிறது. ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஃபிரௌன் என்கிற ஒரு சர்வாதிகாரி பனி இஸ்ரவேலர்கள் என்கிற ஒரு சமுதாயத்தையே அவன் அடக்கி தனக்கு அடிமைப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று அவன் அவர்களை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தான். அனரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உயர்வான ரப்பு, உயர்வான இறைவன் நான் தான், என்னையே நீங்கள் வணங்க வேண்டும் என்று அவன் மக்களை கட்டாயப்படுத்தி கொண்டிருந்தான் என்பது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. அந்த சர்வாதிகாரத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு முடிவுதான், யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிலையில் அல்லாஹ் அவனை கடலில் மூழ்கடித்து அவனை இந்த சமுதாயத்திற்கே, உலகத்திற்கே அவனுடைய சர்வாதிகாரம் ஒன்றுமில்லாமல் போனதை அல்லாஹ் உதாரணப்படுத்தி வைத்திருக்கிறான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் நம்ரூத் என்கிற ஒரு கொடியவன் தன்னையே இறைவனாக வணங்க வேண்டும் என்று மக்களை அவன் கட்டாயப்படுத்தினான். எந்த அளவுக்கு என்றால், அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் அந்த அளவுக்கு சோதனைகளுக்குள் உள்ளாக்கப்பட்டார்கள். அல்லாஹுதான் ரப்பு என்பதை கூட வெளிப்படையாக அந்த மக்கள் சொல்ல முடியாது. சொன்னால் அது தேச குற்றமாக, நாட்டினுடைய மன்னனுக்கு இழைக்கப்பட்ட குற்றமாக அன்றைக்கு பார்க்கப்பட்டது. வெளிப்படுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது. ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிச்சலோடு நம்ரூதினுடைய அரசவைக்கு சென்றார்கள்.
அவனோடு வாக்குவாதம் கொடுத்தார்கள். நீ ரப்பு இல்லை, நீ இறைவன் இல்லை, எங்களுடைய இறைவனாக அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்பதை அழுத்தமாக சொன்னார்கள். சொன்ன பொழுது அவன் கேட்டான், இப்ராஹிமே, உன்னுடைய ரப்பு என்ன செய்வான் சொல்லு, உன்னுடைய ரப்பு என்ன செய்வான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு மரணித்தவர்களை உயிர்ப்பிப்பான், உயிரோடு இருப்பவர்களை மரணிக்க செய்வான். என்னுடைய ரப்புவுக்கு அந்த ஆற்றல் உண்டு, என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் உண்டு. உயிரோடு இருப்பவர்களை மரணிக்க செய்யக்கூடிய ஆற்றல் என்னுடைய இறைவனுக்கு உண்டு. அதே போன்று மரணித்து கிடப்பவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் என்னுடைய இறைவனுக்கு உண்டு என்று சொன்னார்கள். நம்ரூத் என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய சிறையில் இருந்த மரண தண்டனை குற்றவாளிகள் இருவர்களை அழைத்தான். மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகள் இருவர்களை அழைத்து அவன் சொன்னான், உன்னுடைய ரப்பு எப்படி இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான், உயிரோடு உள்ளவர்களை மரணிப்பான் என்று சொன்னாயோ, அதே போன்று நானும் இப்பொழுது செய்து காண்பிக்கிறேன் பார். இந்த இரண்டு மனிதர்களும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்கள். இன்னும் சில நாட்களில் இவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும். எனவே நான் செய்கிறேன், இவர்களில் ஒருவரை நான் விடுதலை செய்கிறேன். இவர்களில் ஒருவருக்கு விடுதலை செய்து அவர்களுக்கு உயிரை கொடுக்கிறேன், வாழ்வதற்கான வாழ்க்கையை கொடுக்கிறேன். இன்னொருவருக்கு இப்பொழுதே மரண தண்டனையை கொடுத்து உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவனை நான் மரணிக்க செய்கிறேன் என்று சொல்லி நம்ரூத் சிறைச்சாலையில் இருந்த இருவர்களை அழைத்து ஒருவரை விடுதலை செய்தான். இன்னொருவர்களுக்கு அப்பொழுதே மரண தண்டனை கொடுத்து தனக்கும் அந்த ஆற்றல் உண்டு என்று நிரூபிக்கிறான். நம்ரூதினுடைய செயல். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவன் சொன்ன வார்த்தையும் அல்லாஹ் திருக்குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து சொன்ன வார்த்தை, சரி, உன்னுடைய முட்டாள்தனத்தை நான் பார்த்து விட்டேன், உன்னுடைய அறியாமை நான் பார்த்து விட்டேன். அதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு, என்னுடைய இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் சூரியனை கிழக்கில இருந்து உதிக்க செய்கிறான், எனவே நீ மேற்கில இருந்து உதிக்க செய். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூதை பார்த்து தொடுத்த கேள்வி, என்னுடைய ரப்பு கிழக்கில இருந்து சூரியனை உதிக்க செய்கிறான், நீயும் ரப்பு என்கிறாயே, நீனும் இறைவன் என்கிறாயே, எனவே நீ உன்னுடைய ஆற்றலால், உன்னுடைய திறமையால் நீ மேற்கில இருந்து அந்த சூரியனை உதிக்க செய் என்று சொன்ன பொழுது அவன் வாயடைத்து போனான், பதில் எதுவும் சொல்லாமல் போனான். அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி இந்த நிகழ்வை அல்லாஹ் நிறைவு செய்வான். அல்லாஹ் அநியாயக்காரர்களை ஒருபொழுதும் வெற்றி பெற செய்ய மாட்டான், அவர்கள் ஒருபொழுதும் நேர்வழி பெற மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆனுடைய இந்த நிகழ்வை எடுத்து சொல்லி இறுதிய வார்த்தைகளாக இதை சொல்லி அல்லாஹ் நிறைவு செய்கிறான். நாம் புரிந்து கொள்ள வேண்டும், சோதனைகளுக்குள் நாம் இன்றைக்கு உள்ளாக்கப்படுவதை போன்று நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயமும், யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை தழுவி இஸ்லாமியர்களாக வாழ்ந்தார்களோ அந்த மக்களும் கடுமையாக சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்றால், தன்னை அல்லாஹுவை ரப்பு என்பதை கூட வெளிப்படுத்தி சொல்ல முடியாது ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் தங்களையே ரப்புவாக அறிவிப்பு செய்தார்கள், தங்களையே இறைவனாக அறிவிப்பு செய்தார்கள். ஃபிரௌன் தன்னையே இறைவனாக அறிவிப்பு செய்தான், நம்ரூத் தன்னையே இறைவனாக அறிவிப்பு செய்தான், தன்னையே வணங்க வேண்டும் என்று சொன்னான். அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளுக்கு நம்முடைய முன்னோர்கள் ஆளாக்கப்பட்டார்கள். தக்கியானுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தான், தன்னையே இறைவனாக அறிவிப்பு செய்தான், தன்னையே மக்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னான். அவனை எதிர்த்து சில இஸ்லாமிய இளைஞர்கள் அவனை எதிர்த்து போராடினார்கள். போராட்டத்தின் விளைவு அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தக்கியானுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பொழுது அந்த இளைஞர்கள் அங்கே இருந்து அவர்களுடைய எல்லைக்குள் இருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வேறு இடம் நோக்கி வந்தார்கள் என்பதை சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹ் பதிவு செய்கிறார். இப்படி நம்முடைய முன் வாழ்ந்த சமுதாயம்
முஸ்லிம்களாக இருந்தவர்கள் பல்வேறு சிரமங்களுக்குள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். பல்வேறு சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு தான் இந்த மார்க்கத்தின்படி வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சோதனைகளுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டு தான் இந்த மார்க்கத்தின்படி அவர்கள் பின்பற்றி நடந்திருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அம் ஹஸிபுதும் அன் ததுகுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸருல் லதீன ஸலூ மின் கப்லிக்கும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா, நீங்க ரொம்ப இலகுவாக ரொம்ப சாதாரணமாக நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மஸ்ஸஅதுஹுமுல் பஅஸாஉ வல்-ضراء வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ar-ரஸூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா நஸ்ருல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த சமுதாயம், முன்வாழ்ந்த சமுதாயம் பல்வேறு கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாக்கப்பட்டது. பல்வேறு சிரமங்களை அவர்கள் அனுபவித்தார்கள். பல்வேறு சிரமங்களுக்கு அவர்களும் உள்ளானார்கள். அத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு அப்பொழுது வாழ்ந்த அந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் ஈமான் கொண்ட மக்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ரசூல்மார்களும் அன்றைக்கு வாழ்ந்த அந்த நபிமார்களும் அன்றைக்கு வாழ்ந்த முஃமின்களும் பல்வேறு சிரமங்களை அனுபவித்துக் கொண்டு இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்தை தழுவி பின்பற்றி வாழ்ந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொண்டு சகித்துக் கொண்டு அந்த ரசூல்மார்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த முஃமின்களாக இருந்த முஸ்லிம்களும் அல்லாஹ்விடத்திலே மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹுவின் உதவி எப்பொழுது கிடைக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சொன்ன பதில், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹுவின் உதவி என்பது மிக சமீபத்தில் இருக்கிறது, மிக நெருக்கமாக உங்களுக்கு வந்தது. அல்லாஹ் அப்படியெல்லாம் உங்களை கைவிட்டு விட மாட்டான். அல்லாஹ் அப்படியெல்லாம் உங்களை கைவிட்டு விட மாட்டான். நிச்சயமாக இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்பவர்களுக்கு அல்லாஹுவின் உதவி என்பது நிச்சயமாக கிடைக்கும் என்பதை திருக்குர்ஆன் மிக அழுத்தமாக சொல்லுகிறது. பல்வேறு சோதனைகளுக்குள் உள்ளாக்கப்பட்டிருந்த அந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தை, அல்லாஹுவின் உதவி மிக நெருக்கத்தில் உண்டு, சமீபத்தில் உண்டு. எனவே நீங்கள் இந்த மார்க்கத்தை எப்படி சிரமத்தோடு பின்பற்றி வாழுகிறீர்களோ அதன்படியே நீங்கள் வாழுங்கள். நாம் வாழ வேண்டும். இந்த மார்க்கத்தின் மீது எவ்வளவு சிரமங்கள் உள்ளாக்கப்பட்டாலும், இந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மீது பல்வேறு சிரமங்கள் நம்மீது திணிக்கப்பட்டாலும் கூட இந்த மார்க்கத்தை ஒரு பொழுதும் நாம் விட்டுவிடக் கூடாது. இந்த மார்க்கத்தினுடைய கட்டளைகள் என்னவோ, இந்த மார்க்கத்தினுடைய செயல்பாடுகள் என்னவோ அவைகளை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு அழுத்தமாக சொல்லுகிறான். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் உதவி நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நமக்கு எதிரில் யாரெல்லாம் செயல்பட்டார்களோ, நம்முடைய மார்க்கத்திற்கும் இந்த மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றி வாழ்வதற்கு யாரெல்லாம் இடையூறாக இருந்தார்களோ அவர்களுடைய அடையாளங்கள் எல்லாம் அல்லாஹ் அழித்திருக்கிறான். அவர்களுடைய நிலைகள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. அவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்கிற வரலாறுகள் மட்டும் பின்வரக்கூடிய சமுதாயத்திற்கு அல்லாஹ் பாடமாக ஆக்கிவிட்டார். ஃபிரௌனுடைய வரலாறும் அதுதான், நம்ரூதுடைய வரலாறும் அதுதான். மற்ற இன்னும் எத்தனை அநியாயக்காரர்கள் இந்த மார்க்கத்தின் மீது அநியாயத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரினுடைய முடிவுகளும் இந்த சமுதாயம் படிப்பினை பெறக்கூடிய நிலையில் தான் மிக மோசமான முடிவுகள் தான் அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் வாழ்ந்த அவர்களும் முஸ்லிம்களும் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிரமங்கள் இல்லாமல் எல்லாம் நபிமார்கள் கூட வாழ்ந்ததில்லை. அவர்களும் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் மக்காவில இருந்து 3 ஆண்டுகள் ஊரை விட்டே ஒதுக்கி வைத்தார்கள். ஊருக்குள் நுழைய முடியாத அளவிற்கு, தண்ணீர்கள் கூட கொடுத்து உதவ முடியாத அளவிற்கு பல்வேறு சிரமங்களுக்கு நபிமார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய சஹாபாக்களும் அந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள்.
இலைதலைகள், காய்ந்த இலைதலைகளை எல்லாம் சாப்பிடக்கூடிய உணவாக சாப்பிடக்கூடிய நிலை நம்முடைய ரசூலுல்லாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது, நம்முடைய சஹாபாக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி வாழ்ந்திருக்கிறார்கள். 13 ஆண்டுகள் நபித்துவத்தில் துவங்கி சுமார் 13 ஆண்டுகள், 53 வயது வரை, நபியினுடைய 53 ஆண்டுகள் வயது வரை பல்வேறு விதமான சிரமங்கள். மக்காவினுடைய வாழ்க்கை அவ்வளவு அழுத்தமான சிரமங்களை மட்டும்தான் நமக்கு சொல்லுகிறது, பல்வேறு கஷ்டங்களை மட்டும்தான் சொல்லுகிறது. நபியினுடைய கஷ்டங்கள், சஹாபாக்களின் கஷ்டங்கள், மற்ற தோழர்களுடைய கஷ்டங்களை மட்டும்தான் 13 ஆண்டுகள் மக்காவினுடைய வாழ்க்கை சொல்லுகிறது. மதீனாவினுடைய வாழ்க்கையில் தான் அல்லாஹ் சில மாற்றங்களை சஹாபாக்களுக்கு தந்திருக்கிறானே தவிர அதற்கு முந்தைய 13 ஆண்டுகள் பல்வேறு சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள். சொல்ல முடியாத சிரமங்கள். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை தழுவியதற்காக வேண்டி பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அம்மார் ரலியல்லாஹ், யாசிர் ரலியல்லாஹ், பல சஹாபாக்களுடைய வரலாறுகள் எல்லாம் நாம் படித்து பார்த்தால் நம்முடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்துவிடும். அவ்வளவு சிரமங்களை மட்டுமே மக்காவின் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் சிரமங்களை சகித்துக் கொண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்ணீர் வடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்து நிற்கும் பொழுதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பொறுமையாக இருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பொறுமையாக இருங்கள். வேற எதுவும் ரசூலுல்லாஹ் பதிலாக சொல்லல. யாரையும் திரும்ப அடிக்கும்படியோ திரும்ப தாக்கும்படியோ எந்த கட்டளைகளும் மக்காவின் வாழ்க்கையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய உத்தரவும் வரல. இவ்வளவு சிரமங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அடியார்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களே, எனவே இவர்கள் எதிர்த்து தாக்க வேண்டும் என்பதற்கான கட்டளைகளை கூட அல்லாஹ் மக்காவின் வாழ்க்கையில் அல்லாஹ்வும் இறக்கவில்லை. ஆறுதலான வார்த்தைகளை மட்டும்தான் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்களை அவ்வளவு தூரம் பக்குவப்படுத்தினார்கள் அல்லாஹ்வும் ரசூலும். அத்தனை சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்தார்கள். மதீனாவினுடைய வாழ்க்கைக்கு வந்ததற்கு பிறகுதான் சூழ்நிலைகள் மாறியது. அல்லாஹ் போர் செய்வதற்கான அனுமதியை தந்தான். சஹாபாக்கள் எதிர்த்து துணிந்து நின்றார்கள். இந்த மார்க்கத்திற்காக வேண்டி என்ன வேண்டும் என்றாலும் தியாகம் செய்வதற்கும் துணிந்தார்கள். பொருளாதாரத்தை தியாகம் செய்தார்கள், தம்முடைய உயிர்களை தியாகம் செய்தார்கள். அதில் தான் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது, வெற்றி இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். மதீனாவினுடைய வாழ்க்கையினுடைய நிலை என்பது மாறியது. அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மீது வரக்கூடிய அத்தனை சோதனைகளும் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வருகிறது. நம்மை பக்குவப்படுத்துவதற்கு தான். ஆட்சி அதிகாரம் யாருடைய கைவசத்தில் இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கைவசத்தில் தான் உண்டு. நல்லவர்கள் ஆட்சியாளர்களாக அமைவதும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். தீயவர்கள் ஆட்சியாளர்களாக அமைவதும் அல்லாஹ்வின் நாட்டம் தான். ஃபிரௌனை அழிக்க தெரிந்த இறைவனுக்கு நீண்ட காலத்திற்கு பின்னால் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நீண்ட கால துஆவிற்கு பின்னால் சுமார் ஒரு அறிவிப்பின்படி 40 ஆண்டுகால துஆவிற்கு பிறகுதான் ஃபிரௌனுக்கு அல்லாஹ் அழிவையை ஏற்படுத்தினான் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுவார்கள். அப்படி அல்லாஹ் அழிவை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் நாடு இருந்தால் அதற்கு முன்பாகவே ஃபிரௌனை அழித்திருக்க முடியும். எவ்வளவு மோசமான ஆட்சியாளர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் நாடு இருந்தால் ஆரம்ப நிலையிலேயே அவர்களை எல்லாம் அழித்திருக்க முடியும். சில காலங்கள் இந்த மண்ணிலே வாழ வைத்திருக்கிறான். அவர்களுடைய அநியாயங்கள் மக்களின் மீதெல்லாம் திணிக்கப்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ் பொறுமையோடு அதையெல்லாம் சகித்துக் கொள்ளக்கூடிய நிலையை அந்த மக்களின் மீது அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் இதில் ஏதோ ஒரு சூட்சுமம் என்பது உண்டு. நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிலையை விட அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது வேறு ஏதோ ஒன்று ரகசியம் மறைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவினுடைய ஆட்சியாளர்கள் மோசமானவர்களாக அமைந்திருக்கிறார்கள் என்றால் இந்த மண்ணில் இஸ்லாமியர்கள் வாழ்வதை கூட தடுக்கிறார்கள். பல்வேறு விதமான சோதனைகளுக்கு தொடர்ந்து உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களை பொறுத்தவரை இந்த மண்ணில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் 2ஆம் தர மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை. நம்முடைய தயவில் நாம் இங்கு பெரும்பான்மை சமூகமாக வாழக்கூடிய
நம்முடைய தயவில் தான் அவர்கள் வாழ வேண்டும் என்பது இந்த நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுடைய சிந்தனைகளாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் நிச்சயமாக ஏதோ ஒரு சமயத்தில் உடைந்து போகும். காலங்கள் மாறும் பொழுது நிச்சயமாக உடைந்து போகும், மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பக்குவப்படுத்துகிறான். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை, சில குறைகளை அல்லாஹ் களைவதற்கான வழியாக இது போன்ற மோசமான ஆட்சியாளர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான் என்று கூட நாம் யோசிக்கலாம். ஏனென்றால் அவ்வளவு ஓட்டைகள் இருந்தது. அதையெல்லாம் நாம் சொல்லுவதாக இருந்தால், உதாரணம் சொல்லுவார்கள் இல்லையா, படுத்துக்கொண்டு மேல துப்புனா எச்சி எங்க விழுவும், நம்ம மேலதான் விழுவும். அது மாதிரியான சில ஓட்டைகள் வக்ஃபினுடைய சட்டங்களில், வக்ஃபினுடைய நிர்வாகங்களில், அதை கடந்து இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களிலே நம்மீது இருக்கக்கூடிய சில ஓட்டைகள் கூட இதை பக்குவப்படுத்துவதற்கான ஒரு காரணங்களாக கூட இருக்கலாம். இவர்களை கொண்டு அல்லாஹ் ஒரு நிலை மாற்றத்தை, ஒரு சமுதாயத்திற்கான ஒரு விழிப்புணர்வை அல்லாஹ் இதை கொண்டு ஏற்படுத்துவதாக கூட நாம் உணர்ந்து கொள்ளலாம். எனவே நாம் தெளிவு பெற வேண்டும், சமுதாயம் விழிப்புணர்வு பெற வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் சமுதாயத்திற்கு எந்த விதமான நலவுகளும் இல்லாமல் தானே இருந்தது. இந்த சமுதாயத்தில் இருந்த ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு உதவிகள் பெரிதளவில் கிடைக்கல. எத்தனையோ இந்த நாட்டில இருக்கக்கூடிய இஸ்லாமிய விதவை பெண்களுக்கு தேவையான உபகாரங்கள், உதவிகள் சரியாக கிடைக்கல. இன்னும் எத்தனையோ காரணங்களை முன்வைக்க முடியும். சமுதாயத்திற்கு தேவையான எவ்வளவோ நலவுகளை இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்களை கொண்டு நாம் செய்திருந்தோம் என்றால், இந்த மண்ணில், இந்த நாட்டில் நம்மை போன்ற அதிகாரம் படைத்தவர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது. அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது அதிகாரம் ரீதியாக இருந்தாலும் சரி, நம்மை போன்று அதிகாரம் படைத்தவர்கள் இந்த மண்ணில் யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தாததின் விளைவால்தான் இன்றைக்கு அவர்களின் கண்களை உறுத்தி இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நாம் அபகரித்துக் கொள்ளலாம் என்கிற சூழ்நிலைகளுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள், தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அஜெண்டா அதுதான். RSS கொள்கை அஜெண்டா அதுதான். அவருடைய இலக்கே அதான். 100 ஆண்டு கால திட்டம், 1925 திட்டம். இன்றைக்கு அவருடைய திட்டம் அல்ல, 2025 திட்டம் அல்ல, 1925 100 ஆண்டு கால திட்டம். 100 ஆண்டுகளுக்கு முன்னரே அவர்கள் திட்டமிட்டார்கள். இந்த நாட்டை எப்படி நாம் அபகரிப்பது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எப்படி நாம் ஒடுக்குவது என்பதை பற்றி எல்லாம் 100 ஆண்டு கால அஜெண்டாவுடைய திட்டம். அந்த திட்டத்தில் உள்ளவைகள் தான் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் இந்த மண்ணில் இல்லாமல் ஆக்குவது என்பது, அது நம்முடைய அதிகாரத்துக்குள் உட்பட்ட நிலையில் கொண்டு வருதல் என்பது 100 ஆண்டு கால திட்டம். அந்த 100 ஆண்டு கால திட்டத்தை தான் இன்றைக்கு அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார்கள். சாதாரணமாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வேண்டுமென்றால் இந்த திட்டங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஓரளவுக்கு அரசியல் தெரிந்தவர்கள், படித்தவர்களுக்கு நிச்சயமாக RSS அஜெண்டா நிச்சயமாக தெரியும். தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் அதையெல்லாம் உணர்ந்து கொண்டு சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய வகையில் இவைகளெல்லாம் பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு சமுதாயம் இன்றைய சூழ்நிலையில் வலுவான ஒரு சமுதாயமாக இந்த மண்ணில் இருந்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு எல்லா நிலையிலும் அரசியல் ரீதியாகவும் ஆட்சி அதிகாரம் ரீதியாகவும் எல்லாம் நாம் இன்றைக்கு பலகீனமானவர்களாக இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய தயவை கேட்கக்கூடிய, கேட்டு பெறக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு சமுதாயத்தின் நிலை இருக்கிறது. நமக்காக வேண்டி குரல் கொடுக்கிறதுக்கு பார்லிமெண்ட்ல போதுமான எம்பிக்கள் இல்லையே, நமக்காக வேண்டி பேசுவதற்கு சட்டசபைகளிலே போதுமான எம்எல்ஏக்கள் இல்லை. அதனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கிறது? இருக்கிறவங்கள்ட்ட போய் எங்களுக்காக வேண்டி வாதாடுங்கள், எங்களுக்காக வேண்டி பேசுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையில் தான் சமுதாயம் இன்றைக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பெரிய உதவி இன்றைக்கு பிஜேபியை தவிர, ஒரு சில கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வக்ஃபினுடைய இந்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இது ஒரு புறம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் CAA போன்ற பிரச்சனையின் பொழுது கூட மற்ற எந்த எதிர்கட்சியும் நமக்காக வேண்டி போராடல, நம்ம மட்டும்தான் போராடணும். இஸ்லாமிய சமுதாயம் மட்டும்தான் போராடி கொண்டிருந்தது.
முத்தலாக்குடைய பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் அவர்கள் பார்லிமெண்ட்ல எதிர்த்தார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் பொது இடங்களில் நமக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள் எத்தனை நபர்கள் என்று தேடி பார்த்தால் யாரும் இல்லை. இந்த சமுதாயம் மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டிருந்தது. அந்த நிலை மாறி இன்றைக்கு வக்ஃபினுடைய சட்டத்தை எல்லா எதிர்கட்சிகளும் எதிர்க்கிறது. உச்ச நீதிமன்றத்துல சுமார் 70 வழக்குகள் எல்லா கட்சிகளும் போட்டிருக்கு. அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளும் வழக்குகள் தொடுத்திருக்கிறது நமக்காக வேண்டி. இது ஒரு புறம் அல்லாஹ் நமக்கு ஆறுதலை தந்திருக்கிறான். நாம் சரியான பாதையில் செல்லுகிறோம் என்பதற்கான ஒரு வழிகோலாக கூட அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கிறது என்பதை கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். நேற்றைய தீர்ப்புல உச்ச நீதிமன்றம் ரொம்ப அழுத்தமாகவே 2 விஷயங்களுக்கு இடைக்கால தடை விதித்து விட்டது. 2 விஷயங்களுக்கு அவங்களுடைய வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவினுடைய 2 விஷயங்கள். ஒன்று, வக்ஃபினுடைய சட்டங்களை முடிவு செய்தல். வக்ஃபினுடைய ஒரு சொத்து அது மஸ்ஜிதுக்குரியதா அல்லது வேறு நபருக்கு தனிநபருக்கு சொந்தமானதா என்கிற பிரச்சனை வரும் பொழுது மாவட்ட ஆட்சியர் அதற்கு முடிவெடுப்பார் என்று இருந்த அந்த சட்டத்திற்கு இடைக்கால தடையை உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கு. மாவட்ட கலெக்டர் உள்ள தலையிடக்கூடாது, மாவட்ட ஆட்சியர் உள்ள தலையிடக்கூடாது என்று இடைக்கால தடை. இடைக்கால தடைனா தற்போதைக்கு மட்டும்தான், நிரந்தர தடை இல்லை, இடைக்கால தடை விதித்திருக்கிறது. அதே போன்று வக்ஃபு வாரியத்துல 22 மெம்பர்கள் இருக்கணும். அந்த 22 நபர்கள்ல 12 நபர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய அந்த சட்டத்திற்கும் இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம். வக்ஃபினுடைய சொத்துக்களுக்கு முஸ்லிம்களாக இருப்பவங்க மட்டும்தான் பொறுப்பாளர்களாக இருக்கணும், மெம்பர்களாக வரணும். மற்ற யாரும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் மெம்பர்களாக உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தடையும் இந்த 2 விஷயங்களுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்திருக்கிறது. மத்திய அரசுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறது. வழக்குகள் தொடர்ந்து நடைபெறவும் இருக்கிறது. இது இடைக்கால தடைதானே தவிர நிரந்தர தடை என்பது இல்லை. அதனால் நாம் தொடர்ந்து துஆக்கள் செய்வோம், அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து உதவியை கேட்டுக் கொண்டிருப்போம். இதற்கான நிரந்தரமான ஒரு தீர்ப்பு வரும் பொழுது முஸ்லிம்களுக்கு முழுவதும் சாதகமான ஒரு தீர்ப்பு வருவதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்வோம். 1995 ஒரு வக்ஃபினுடைய திருத்த சட்டம் மாற்றப்பட்டுச்சு. 2003 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது வக்ஃபினுடைய சில சட்டங்கள் மாற்றப்பட்டுச்சு. இந்த மாற்றங்கள் எல்லாம் முஸ்லீம்கள் கொடுத்த மாற்றங்கள். அன்றைக்கு இருந்த முஸ்லீம்கள் கொண்டு போய் எங்களுக்கு வக்ஃபினுடைய வாரியத்தை இந்த சட்டங்கள் எல்லாம் எங்களுக்கு மாற்றங்களாக செஞ்சு கொடுங்கள் என்று சொல்லி நாம சென்று கேட்டோம். அதே சமயம் சச்சார் கமிட்டியினுடைய அறிக்கையும் சில வக்ஃபு சம்பந்தமான சில சட்டங்கள் வக்ஃபினுடைய இடங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது, அவைகளை முறைப்படுத்த வேண்டும், எனவே வக்ஃபு வாரியத்திற்கு கூடுதல் அதிகாரம் தர வேண்டும் என்று சொல்லி சச்சார் கமிட்டி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் தான் அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். நாமும் அதை ஏற்றுக்கொண்டோம். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் என்பது நம்முடைய முன் கொடுத்த மாற்றங்கள். 1995 நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் 2003 மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதும் கொடுக்கப்பட்ட அந்த மாற்றங்கள் அனைத்தையும் வெளியில எடுக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இருக்கக்கூடிய ஒன்றை வெளியில் எடுப்பதற்கான ஒரு மசோதாவாகத்தான் இன்றைய இந்த வக்ஃபினுடைய சட்டத்தை இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது. அதனால்தான் நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். வக்ஃபு வாரியத்தை ஒரு அதிகாரமிக்க ஒரு அதிகாரத்தை கொடுத்து அதை அதிகாரமிக்கதாக ஆக்கிய முந்தைய தலைமுறை இன்றைக்கு இருக்கக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பிடுங்குகிறார்கள் என்பதனால்தான் நாம் இவ்வளவு தூரம் கடுமையாக எதிர்க்கிறோம். இதையே கூட கண்டறிவதற்கு பல நபர்களுக்கு சில மாதங்கள் தேவைப்பட்டிருக்கிறது,
சாதாரணமாக எல்லாம் கண்டுபிடிக்கல. நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகுதான் பேசுவதற்காக வேண்டி, பார்லிமெண்ட்ல பேசுவதற்காக வேண்டி, வக்ஃப் சம்பந்தமாக நீண்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் இது சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய சட்டங்கள் எதுவெல்லாம் அதிகாரமாக கொடுக்கப்பட்டதோ அந்த அதிகாரத்தை பறிப்பதற்கான வழியாகத்தான் இப்பொழுதைய 2025 வக்ஃபுடைய திருத்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை பல எம்பிக்கள் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எம்பிக்களுக்கே அப்பொழுதுதான் புரியுதுன்னா சாதாரணமான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுத்தமாகவே அது புரிந்து கொள்வதற்கு இன்னும் காலதாமதங்கள் ஏற்படும். அதனால் நாம் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இன்றைக்கு ஓரளவுக்கு விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்களை முறையாக நாம் பயன்படுத்தணும். எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களை எல்லாம் சமுதாயத்திற்கு ஏதாவது நன்மை தரக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு பில்டிங்காக, ஒரு கட்டிடமாக எழுப்பி என்ன செய்யலாம், சமுதாயத்திற்கு நன்மை தர ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம், ஒரு கல்லூரி கட்டலாம், ஒரு மருத்துவமனை கட்டலாம், ஒரு மதரசாக்கள் கட்டலாம், அல்லது என்ன தேவையோ சமுதாயத்திற்கு அந்த பகுதிகளுக்கு என்ன தேவையோ அவைகளை உருவாக்கி அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் என்பது சமுதாயத்திற்கு மிக பெரும் நன்மையாக இன்றைய சூழ்நிலையில் அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இவைகளையெல்லாம் கடந்துவிட்டு நமக்குள் மனக்கசப்புகளோடு, சண்டை சச்சரவுகளோடு தொடர்ந்து கொண்டு நாம் இருந்தோம் என்றால் இவைகளை எல்லாம் களைவதற்கான, இந்த பிரச்சனைகளை எல்லாம் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு காண்பதற்கான வழிகளை நமக்கு கிடைக்காமல் போய்விடும். அதனால் மிகுந்த கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும். இனி வரக்கூடிய காலங்கள் மிகுந்த சவால்கள் நிறைந்த காலங்கள். இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு சவால்கள் நிறைந்த காலங்களை நாம் எதிர்கொண்டிருக்கிறோம். அதற்காக வேண்டி அவங்க செய்யக்கூடியது எல்லாம் கண்டு பயப்பட வேண்டும் என்பது அல்ல, பயமுறுத்த வேண்டும் என்பது அல்ல, விழிப்புணர்வுக்கு தான் சமுதாயத்திற்கு சொல்லப்படுகிறது. இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் சமுதாயத்திற்கு இருக்கிறது. எனவே நாம் அதை எதிர்கொள்வதற்கு தைரியத்தோடும் துணிச்சலோடும் இருப்பதற்குத்தான் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறதே தவிர இவங்கெல்லாம் இப்படி எல்லாம் செய்யறாங்க, RSS ரொம்ப பலமான அமைப்பு, பிஜேபி மத்திய கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க, அதனால நம்ம என்ன செய்ய முடியும் என்று பயமுறுத்துவதற்காக வேண்டி சமுதாயத்தை கோழைப்படுத்துவதற்கு சொல்லப்படக்கூடிய செய்திகள் அல்ல, தைரியப்படுத்துவதற்கு, இந்த சமுதாயத்திற்கு நன்மை தருவதற்காக வேண்டி, இந்த சமுதாயம் நன்மைக்குரியதாக மாற வேண்டும் என்பதற்காக நாம் பலமிக்கவர்களாக, உறுதிமிக்கவர்களாக, எவ்வளவு தூரம் அவர்கள் நம்மை எதிர்கொண்டாலும் சரி அந்த துணிச்சலோடு அவர்களை எதிர்கொள்வதற்கு எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இந்த செய்திகளை உங்களுக்கெல்லாம் நினைவுபடுத்துகிறோம். சமுதாயத்தின் விழிப்புணர்வுக்குத்தான் இந்த செய்திகள் சொல்லப்படுகிறது. எனவே இவைகளை புரிந்து கொண்டு வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.